ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் சுடுகாட்டில் பிணம் எரியூட்டும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு துஷ்டாவியால் நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வும் எல்லா சம்பவங்களை விட ஒவ்வொரு நொடியும் திகிலோட உச்சத்துக்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்பலாங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது ரபிக் ராஜா அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய நண்பருடைய தந்தை மாண்ட பிறகு ஒரு சுடுகாட்டு ஊழியருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய ரபிக் ராஜாவுடைய நண்பருடைய பேர் தாங்க அன்பரசு. இந்த அன்பரசுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 10 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த அன்பரசு, இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. ஆரம்பத்திலேருந்தே இவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடிய குடும்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேலோங்கி தாங்க இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவுடைய பேர் தாங்க முத்தரசு. இந்த முத்தரசுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பந்தல் செட்டு போடுவதாங்க இவருடைய வேலையாக இருந்திருக்குது. ஆனால் நாட்கள் உருண்டு ஓட குடிபோதைக்கு அடிமையாகி எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பமாக மாறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அன்பரசுடைய அப்பாவுக்கு 2 அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. இவருடைய 2 அண்ணன்களும் ஒரு அக்காவும் பக்கத்தில் வெளியூரில் தாங்க குடியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இவருடைய அப்பா முத்தரசு திடீர்னு இறந்து போயிருக்காருங்க. அப்படி இருந்ததுக்கு பிறகு அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியருக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது மாலை தோராயமாக ஒரு 6 அல்லது 6:30 மணிக்கு சடலத்தை கொண்டு வந்துடுவான். அதை எரிவூட்டுவதற்காக எல்லா வேலையும் ஏற்பாடையும் பண்ணி வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அந்த சுடுகாட்டு ஊழியராக இருக்கக்கூடிய நபருடைய பேர் தாங்க முத்துக்கண்ணு. அந்த முத்துக்கண்ணுக்கு தோராயமாக அந்த காலகட்டத்தில் 27 வயசு தான் இருந்திருக்கும். அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, அந்த முத்துக்கண்ணு, அவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவருடைய அண்ணனுக்கு திருமணமாகி மனைவியோட தாங்க இருந்திருக்காங்க. இவருடைய அப்பா தான் அந்த சுடுகாட்டு ஊழியராக ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால இவருடைய மூத்த பையனை தான் இந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முத்துக்கண்ணுடைய அப்பாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட காரணத்தினால இவருடைய மூத்த பையனை தான் இந்த வேலையில் செய்ய சொல்லி அமர்த்திருக்கிறாங்க. ஆனா அவருக்கு இந்த வேலை பிடிக்காத காரணத்தினால தம்பியை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க நழுவி இருக்கிறாரு. அதன் பிறகு இவருடைய தம்பி தாங்க இந்த வேலையிலேயே ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த முத்துக்கண்ணு அந்த சுடுகாட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி செய்தி சொன்னதுக்கு பிறகு சுடுகாட்டுக்கே போய் எரியூட்டுவதற்காக எல்லா வேலையும் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அன்றைய மாலை தோராயமாக கரெக்டாக ஒரு 6:15 இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த அன்பரசனுடைய அப்பாவுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய உறவுக்காரங்க அந்த சுடுகாட்டு கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய அந்த இறுதி சம்பிரதாயம் எல்லாமே முடிச்சுட்டு அவருடைய சடலத்தை அந்த எரிமடைக்கு பக்கத்திலே கொண்டு வராங்க. அப்படி பக்கத்திலே கொண்டு வந்துட்டு அங்கே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த வெறுகளுக்கு இடையிலேயே அவரோட சடலத்தை வச்சிருக்காங்க. வாக்கரிசி போடக்கூடிய நபர்கள்லாம் வாக்கரிசி போட்டு முடிச்சதுக்கு பிறகு சூடம்பத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்படி சூடம்பத்தி காமிச்சதுக்கு பிறகு எரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி தாங்க இந்த சுடுகாட்டு ஊழியர் முத்துக்கண்ணை சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதெல்லாம் முடியாது, இறந்து போன இந்த முத்தரசு இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன்கள் இருவரும் வந்து சேரணும், அப்படி வந்ததுக்கு பிறகுதான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த முத்துக்கண்ணு கோவத்தில் கொந்தளிச்சிருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளேயே நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க, ஆள் வரதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட பேசுறாரு. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய உறவுக்காரங்க நிறைய பேர் குடிபோதையில் இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த முத்துக்கண்ணுவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், சூடம்பத்தி காட்டிட்டாலே அவருக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி மரியாதையை செஞ்சு முடிச்சிடணும், இல்லை அப்படின்னா பெரிய குத்தமாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதன் பிறகு தாங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு புரியவே வந்திருக்குது அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்றது. சரிப்பா, நீ அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி ஆள் வரல அப்படின்னா நீ சொல்றதே நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறாங்க. சரியாக இரவு ஒரு 8:30 கடந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றது அவசியமே கிடையாது, அவங்க வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும், நம்ம செய்யக்கூடிய அந்த இறுதி சம்பிரதாயத்தை செஞ்சு முடிச்சுட்டு எருவு விட்டுட்டு நம்ம எல்லாருமே கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எரிமடையில் இருக்கக்கூடிய சடலத்து மேலேயே தீப்பந்தத்தை வைக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாருமே அந்த இடத்துல தீப்பந்தத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிறாங்க. அப்படி இவங்க எல்லாருமே கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியர் முத்துக்கண்ணு அந்த சடலம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்திலேயே ஒரு எட்டுக்குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காருங்க. அப்படி நிற்கக்கூடிய காரணம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சடலம் வந்து அந்த தீயில வந்து பட்டு விரைச்சு போய் மேலே ஏறி வந்துச்சு அப்படின்னா அந்த குச்சியை வச்சு அடித்து மறுபடியும் அந்த விறகுக்குள்ளேயே அனுப்பி விடுவாங்கங்க. அதுக்காக தாங்க அந்த குச்சியை வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. திடீர்னு இவருக்கு தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு அங்கே நடக்க காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த எரிமேடையில் இருக்கக்கூடிய அந்த சடலம் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குதுங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றி திருன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த காட்சியை நோட் பண்ண இந்த முத்துக்கண்ணுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இனிமே வெயிட் பண்ணக்கூடாது, அந்த சடலம் வந்து மறுபடியும் உப்பி போய் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த எட்டுக்குச்சி இருக்கு இல்லையா, அதை கீழே போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விறகு கட்டை எடுத்து அவருடைய தலையிலே அடிச்சிருக்கிறாரு. அடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த எரிமறையில் இருக்கக்கூடிய அந்த விறகுலையே சாஞ்சிடறாருங்க. சாஞ்சதுக்கு பிறகு விடாம அவருடைய தலையிலேயே டம்முன்னு அந்த விறகு கட்டையை வச்சு அடிச்சிருக்கிறாரு. அப்படி அடிக்கும் போது தாங்க தெரிஞ்சிருக்குது அவர் வந்து மறுபடியும் உயிரோட எந்திரிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்றது. அது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தலையில் அடிபட்ட உடனே கீழே வந்து சரிஞ்சு விழுந்தார் இல்லையா, நான் உசுரோட தான்டா இருக்கேன், என்னை ஏன்டா அடிச்ச அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆஹா, தெரியாதனமா நம்ம அப்படி அடிச்சு கொண்டுட்டோமே, அவரை வந்து இறந்துட்டார் அப்படின்னு தானே கொண்டு வந்தாங்க, மறுபடியும் எப்போ உயிர் வந்துச்சுன்றதே தெரியல, அவசரப்பட்டு ஒரு ஆளை அநியாயமாக கொண்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க வேர்த்து விடவடக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நபருடைய உடம்பை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய உயிர் அப்பொழுது தாங்க பிரியுது. அதாவது உண்மையிலேயே இப்பொழுதுதான் அவர் வந்து இறந்து போயிருந்திருக்கிறாரு. இப்படி நம்ம தான் கொண்டுட்டோம்னு தெரிஞ்சா அவங்களுடைய உறவுக்காரங்களை நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க, இதை அப்படியே மூடி மறைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த நபர் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரா அப்படின்றது செக் பண்ணதுக்கு பிறகு தான் மறுபடியும் அந்த விறகுகளை மேலே போட்டு எரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி அந்த சடலம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் இவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடியே எதிர்பொருத்தல் தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலம் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த எரிமடை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மங்கலாக ஒரு உருவம் நின்று இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஏதோ ஒரு உருவம் கண்ணில் தட்டுப்படுற மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் இந்த சுடுகாட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டங்கள் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இவருடைய அப்பா தாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காட்சி நம்மளுடைய கண்களில் தட்டுப்பட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இதுதான் முதல் முறையாக தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே வேலையிலேயே அங்கே நிற்கக்கூடிய அந்த மங்களாக இருக்கக்கூடிய உருவம் தத்ரூபமாக மாறுதுங்க. அங்கே சடலமாக இருக்கக்கூடிய அந்த முத்தரசு மாதிரியே அப்படி மாறி இருக்கக்கூடிய அந்த உருவம் அங்கே இருக்கக்கூடிய சடலத்தை பார்த்து ஓன் கதறி அழுகுது. பெரியவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சுடுகாட்டில் இறந்ததுக்கு பிறகு அந்த சடலத்தை தேடி பக்கத்திலேயே ஆன்மா வந்து கதறி அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதனால தான் அந்த ஆன்மா வந்து அழுதுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க வேர்த்து விடக்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த எரிமலையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கிறாருங்க. ஆனாலுமே அந்த மங்களாக தெரியக்கூடிய அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, இவரை உத்து முறைச்சபடி பார்த்துக்கிட்டே அந்த சடலம் படுத்து கிடக்கக்கூடிய அந்த இடத்தையும் பார்த்துக்கிட்டு அழுதபடியே நிற்கிதுங்க. நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஓட்ட முடிச்சு இவருடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவர் குளிக்க கூட செய்யலைங்க. அதாவது இந்த சுடுகாட்டுக்கு போய் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார்னா எப்பயுமே குளிச்சுட்டு தாங்க வீட்டுக்குள்ளே வருவது வழக்கம். ஆனால் பயத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால குளிக்காமல் கொள்ளாமல் இவருடைய வீட்டோட கதவையும் திறக்காம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை இருக்கும் இல்லையா வாசல்ல, அந்த திண்ணையிலேயே படுத்திருக்கிறாரு. படுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவருக்கு தூக்கமே வந்திருக்குது. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து யாரோ எழுப்புற மாதிரி தாங்க தெரியுது, தட்டி எழுப்புற மாதிரி. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போய் சடலமாக கிடக்கக்கூடிய அந்த முத்தரசு இருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்மா அவருடைய உடம்புல போட்டு எப்படி இறந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்தாங்களோ அதே தோற்றத்தோடையே இவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாருங்க. என்னை ஏன்டா அடிச்சு கொண்டேன், நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கிறேன், வாடா என்னுடைய உடம்பை எடுத்து கொடுறா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா பக்கத்தில் நின்றபடி இவர்கிட்ட அழுதபடி கேட்குது. ஐயோ செத்தோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சுக்கிட்டு இவருடைய வீட்டோட கதவை டம்முன்னு தட்டுறாரு. தட்டின உடனே வீட்டில் இருக்கக்கூடிய இவருடைய அப்பா அம்மா என்னடா ஆச்சு வாடா அப்படின்ற மாதிரி தாங்க அவரை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி எல்லா காரியமும் செஞ்சுட்டு வந்துட்டேன், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அழுது புலம்பி இருக்கிறாரு. நீ முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டியா, உன் மேலேயே வந்து ஒரு துர்நாட்டம் அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க. நான் இன்னும் குளிக்கலப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறம் இருக்குங்க. அந்த கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய கிணத்துலேயே தண்ணீர் இறைச்சி அதிலேயே நீ குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த கிணத்துலேயே தண்ணீர் இறைச்சி ஒரு குளிச்சதுக்கு பிறகு தான் இவருடைய வீட்டுக்குள்ளேயே இவர் வந்து போகவே அனுமதிச்சிருக்கிறாங்க.
அப்படி வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு இவருக்கு நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஷேர் பண்ணாம தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. சரியாக தூக்கம் வந்து ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். அதாவது அதிகாலை ஒரு 3 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவருடைய காலை பிடிச்சி யாரோ வரன்ற மாதிரி தெரிஞ்சுக்குதுங்க. அந்த வலி வேதனை தாங்க முடியாம டக்குன்னு நிமிந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தார் இல்லையா ஒரு கருப்பு கோரமான உருவம், அதே உருவம் இவருடைய உள்ளங்கால் பாதத்தை வந்து பராண்டி விட்டுட்டு இருக்க மாதிரி தாங்க உட்காந்துருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்கே எதிர்ப்புறத்தில் அந்த கால் கிட்ட உட்காந்துருக்கக்கூடிய அந்த உருவம் செய்யக்கூடிய காட்சி இவருக்கு ஈரக்குலையை நடுங்க வச்சிருக்குதுங்க. அப்படி அந்த உருவம் என்ன பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய உள்ளங்கால் இருக்கு இல்லையா அந்த காலில் இருக்கக்கூடிய விரல்களை புறம் கடிக்கிற மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் வலி தாங்க முடியாமல் அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் கத்திருக்கிறாரு. கத்துன உடனே இவருடைய அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களும் எந்திரிச்சு இவருடைய அண்ணன் அண்ணி அவங்களும் எந்திரிச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் காலுக்கிட்ட ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்குது அதை பாருங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை எடுத்து அவங்க பக்கத்திலே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்லை. அதுக்கு பதிலாக கருன்னு ஒரு கருப்பு பூனைங்க காட்டு பூனமாக இருக்குது. அந்த பூனை தான் அவருடைய காலை பூரம் பராண்டி விட்டுருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. உடனே இவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த பூனையை விரட்டக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த பூனையுமே அந்த இடத்த விட்டு ஓட்ட முடிக்குதுங்க. இல்லை இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு கருப்பு உருவம் இருந்துச்சு, இப்பொழுது பார்த்தா பூனை மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முத்துக்கண்ணை சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வா அப்படின்ட்டு எழுப்பி விட்டு பூஜை ரூமுக்கு போய் விபூதி இவருடைய நெத்தியில் அடிச்சு விட்டு படுத்து தூங்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவர் யார்கிட்ட எதுவுமே பேசாமல் வீட்டை விட்டு வெளியவும் போகாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்கிறாரு. இவரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவருடைய குடும்பத்தினருக்கு சந்தேகம் இருந்தாலுமே இந்த மாதிரி இவன் நடக்க மாட்டானே, ஏன் இப்படி புதுசாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பயுமே யார்கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவருடைய வீட்டுக்குள்ளே தாங்க அடைஞ்சபடி கிடந்திருக்கிறாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்குது. மறுபடியும் இவருடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி இவருடைய குடும்பத்தினருக்கு தேடி வருது. அவர் வேற யாருமே கிடையாதுங்க, இறந்து போனார் இல்லையா ஆல்ரெடி முத்தரசுண்டு, அந்த முத்தரசுடைய சொந்த பெரியப்பா தாங்க. அவருடைய வயது தோராயமாக ஒரு 65 அல்லது 70 இருந்திருக்கும். அந்த நபர் தான் இறந்து போயிட்டாரு, அவருக்கு உண்டான இறுதி சடங்கு வந்து செய்யறதுக்கு நீ தான் சுடுகாட்டுக்கு போய் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு வந்து சொல்லி அனுப்புறாங்க. கேட்ட உடனே இந்த முத்துக்கண்ணு பயந்தபடியே நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அப்பா நீ போய் செய் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இவருடைய அப்பா ஏற்கனவே உடல்நல குறைவால தான் வீட்டிலேயே படுத்தபடி கிடக்குறாரு. என்னாலலாம் முடியாதுடா, நீ தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய பையன் கிட்ட சொல்றாரு. அப்பொழுது இவருடைய அண்ணனை பார்த்து அண்ணே எனக்காக இந்த காரியத்தை நீங்கள் ஒரு தடவை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த வேலை எனக்கு பிடிக்காத காரணத்தினால தான் இந்த வேலையை விட்டுட்டு நான் விலகிட்டேன், நீ தானே இந்த வேலையை ஆசாசியாக எடுத்து பண்ண, இனிமேல் நீ தான் அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அண்ணனுமே கோவத்தோட பேசிட்டு போயிடறாரு. வேற வழியே இல்லை, நம்ம தான் போயாகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இவர் சுடுகாட்டுக்கே போய் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போய் அன்றைய மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கு அந்த இறந்தவருடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா முத்தரசு, அவருடைய சடலத்துக்கான இறுதி மரியாதைலாம் செலுத்திட்டு அவங்க ஒவ்வொருத்தராக கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அன்றைய இரவு சரியாக தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்குங்க இரவு நேரம். அந்த நேரத்தில் அந்த சடலத்தை எரிமலையில் எரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவருக்கு திடீர்னு எங்கிருந்தோ ஏதோ ஒரு அமானுஷமான அழுகுரல் சத்தம் கேட்குதுங்க. அழுகுரல் சத்தம் கேட்ட அடுத்த மறுகணமே இவருடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து வடவடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்னடா இது பெரிய வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தார் இல்லையா ஒரு கரிய உருவம், அது மாதிரி இல்லாமல் வேற ஏதோ ஒரு உருவம் இவர் பின்னாடியே நின்றுக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்குதுங்க. அந்த உருவம் வேற யாருமே கிடையாது, இறந்து போன முத்தரசோடைய பெரியப்பா இருக்கார் இல்லையா அவருடைய சடலம் தானே அங்கே எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சடலத்தோடைய சொந்த ஆன்மா தாங்க எதிர்ப்புறத்தில் நின்றுகிட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே பயத்தோட மறுபடியும் திரும்பி பார்க்குறாருங்க எரிமடைய. அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போகக்கூடிய இன்னொரு காட்சியும் கண்களில் தட்டுப்பட்டுக்குது. ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா முத்தரசு, அவருடைய ஆன்மா அந்த எரிமலைக்கு பக்கத்தில் நின்றபடி சிரிச்சபடி இருந்திருக்குதுங்க. இந்த 2 ஆன்மாக்களும் இங்கே என்ன பண்ணுது, நம்ம உயிரோட இருப்போமா இல்லையாண்டே தெரியலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க துடிச்சு போயிட்டாரு. சரி எப்படியும் வந்து சடலம் எரிஞ்சிரும், நம்ம கிளம்பி போயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும் பொழுது இவருடைய கண்கள் முன்னாடியே கண்ட காட்சி இப்போ வரைக்கும் இவருக்கு மறக்க முடியாத காட்சியாக தாங்க இருந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் திரும்பி பார்த்த அடுத்த மறுகணமே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவம் டிசப்பியர் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக தலையே இல்லாத ஒரு முண்டம் இவருக்கு முன்னாடியே எதிர்ப்புறத்தில் நின்றுகிட்டு இருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவருடைய உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்திருக்குது. அடுத்த கணமே அந்த தலையில்லாத முண்டத்தோடைய கையை வச்சு இவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்ச மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு இவருக்கு என்ன நினைச்சுன்னு தெரில, அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த முத்துக்கண்ணுடைய குடும்பத்தினர் இன்னும் சுடுகாட்டிலேருந்து வரவே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம சுடுகாட்டுக்கே போய் தேடுவோம், அங்கேயே வந்துட்டு தூங்கிட்டு இருப்போம் போல அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டு இந்த சுடுகாட்டுக்கே வந்து பார்க்குறாங்க.
அவங்க சந்தேகப்பட்டது உண்மைதாங்க. இவங்களுடைய பையன் முத்துக்கண்ணு அந்த சுடுகாட்டில் தாங்க ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே மயக்கத்தோட கடந்திருக்கிறாரு. டக்குன்னு அவரை தூக்கி அவருடைய முகத்தில் தண்ணியெல்லாம் அடித்து எழுப்பி பார்க்குறாங்க. எந்திரிக்கிற மாதிரி தெரியல. வேக வேகமாக இவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதாவது இவங்களுடைய கிராமத்தினுடைய எல்லையில் தாங்க அந்த மருத்துவமனை அமைஞ்சிருக்குது, அரசு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கே கூட்டிகிட்டு போய் சிகிச்சைலாம் பார்த்துட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அங்கேயே படுத்து கிடக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கிறாருங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பேந்த முடிச்சுட்டு இருக்கிறாருங்க. யாருக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருந்திருக்கிறாரு. அப்பவே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு சந்தேகம் வந்திருக்குது. இருந்தாலுமே இவங்கிட்ட எதுவும் கேட்க வேணாம், கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லாரும் சாப்பிடலான்றதுக்காக சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்படி சாப்பிட உட்காந்துருக்கும் பொழுது இந்த முத்துக்கண் என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு குடிக்க சாராயம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாராயமா? சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் உன்னுடைய அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அண்ணன் கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவே எனக்கு சாராயம் வேணும் கேட்டிருக்காருங்க வலுக்கட்டாயமாக. உடனே இவருடைய அண்ணன் மதுக்கடைக்கு போய் இவர் கேட்ட மாதிரி சாராயம் வாங்கி இவருடைய தம்பி கையிலே கொடுக்குறாருங்க. இதை குடிச்சிட்டு நீ கம்முன்னு இருக்கணும், இனிமே இந்த சாராயம் நீ கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சிருக்கிறாரு. ஆனாலுமே ஒரு பாட்டில் சாராயத்தை குடிச்சிட்டு மறுபடியும் எனக்கு சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துருக்கக்கூடிய இவருடைய அண்ணனுக்கு கோபம் வந்து இவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அணைஞ்சிருக்கிறாரு. நீ கம்முன்னு படுன்னு சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் திடீர்னு இப்படி தப்பா பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கா சொல்றது கேள்றா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு உங்களுடைய தம்பி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம யார்கிட்டையும் எதுவும் கேட்காம கப்சுப்புன்னு அமைதியாக தாங்க இருந்திருக்கிறாரு. அன்றைய இரவு நடந்ததாங்க அமானுஷ்யத்தோடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு மணியாக இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவை யாரோ டம்முன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே மிரண்டு போய் இந்த முத்துக்கண்ணுடைய அப்பா அம்மா இவருடைய அண்ணன் அண்ணி அனைவருமே கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா முதலாவதாக முத்தரசு அப்படின்றவர், அவருடைய குடும்பத்தினர் தாங்க கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அது கூட இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தெரியல. அவங்களுக்கு இடையில 4 பேர் கைத்தாங்களா பிடிச்சிருக்கிற மாதிரி தாங்க முகத்தில் ரத்தக்கரையோட ஒரு நபரை தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி பிடிச்சி கிடக்கக்கூடிய அந்த நபர் வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த முத்துக்கண்ணு தான், அதாவது சுடுகாட்டு ஊழியர் தான். எங்களுடைய பையனை நீங்கள் ஏன் இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க, எதுவும் தப்பு பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது தாங்க அவங்களுக்கு நடந்த அமானுஷமான விஷயத்தை இவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போனார் இல்லையா முத்தரசு, அவருடைய மனைவியும் அவங்களுடைய பையன் 10 வயசுல இருக்கார் இல்லையா இந்த அன்பரசு அப்படின்றவர், அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது இந்த முத்தரசுடைய மனைவி மேலே யாரோ தோள்பட்டையில் கை போட மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதாவது படுத்துட்டு இருக்கப்ப கட்டி பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க கை போட மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு முடிச்சு பார்க்கும்பொழுது பக்கத்தில் யாரோ ஒரு நபர் வந்து படுத்து கிடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. நம்மளோட கணவர் இறந்து போயிட்டாரு, நம்ம பையன் மட்டும் தானே இருக்கிறான், இப்போ நம்ம மேலே தோளில் கை போட்டிருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் எந்திரிச்சு லைட்டை போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா, அந்த இடத்துல இவங்களுக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த நபர் சுடுகாட்டு ஊழியராக இருக்கக்கூடிய முத்துக்கண்ணு தாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் கூப்பிட்டுருக்காங்க, இவங்களுடைய உறவினர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போதானே துக்க சம்பவம் அடுத்தடுத்து நடந்துச்சு. அதனால அவங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்து போகவே இல்லைங்க, பக்கத்திலே தான் இருந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி கத்துற அப்படி கேட்கும் பொழுது இவன் எதுக்கு இங்கே வந்து படுத்து கிடக்கிறானே தெரியல, என்கிட்ட தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முத்தரசுடைய மனைவி சொல்கிறாங்க. உடனே அந்த சுடுகாட்டு ஊழியராக இருக்கக்கூடிய முத்துக்கண்ணை போட்டு அனைவருமே போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சுட்டே இருக்கும் பொழுது எதுக்குடா இங்கே வந்த, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வேற ஒரு ஆண்மகனுடைய தோணியில் தாங்க பேசியிருக்கிறாரு. அதாவது இறந்து போனார் இல்லையா முத்தரசு, அவருடைய ஆன்மாவுடைய தோணியில் தாங்க பேசியிருக்கிறாரு. நான் வேற யாரும் கிடையாது, முத்தரசு தான் வந்திருக்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கறக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. அப்பொழுதுதாங்க தெரிஞ்சிருக்குது இவருடைய உடம்புல முத்தரசுடைய ஆன்மா இறங்கியிருக்கு அப்படின்றது. நீ எதுக்காக வந்த, ஏன் இப்படி எங்களை பயமுறுத்துற அப்படின்னு கேட்கும்போது தாங்க அவர் ஒரு விஷயத்தையே சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அன்றைய இரவு சுடுகாட்டில் நினைச்சலையா, நீங்கள் எல்லாரும் என்னை வந்து இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டு கொண்டு போய் அந்த எரிமலையிலே போட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படி போட்டதுக்கு பிறகு திடீர்னு மயக்கத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி தான் நான் எந்திரிச்சு உட்காந்தேன். எந்திரிச்சு உட்காந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இறந்து போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த சுடுகாட்டிலே வந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. நான் இந்த விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர்கிட்ட பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் இறந்து போய் தான் மறுபடியும் எந்திரிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு என் மேலேயே விறகு கட்டையை வச்சு அடின்னு அடிச்சு என்னை போட்டு தள்ளிட்டான். உண்மையிலேயே நான் அப்பொழுது இறக்கல, இவன் அடிச்சுதான் நான் செத்து போனேன், இவனை நான் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன், என்னுடைய மனைவியை என்னுடைய குழந்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி கையிலேயே ஒரு செருப்பையும் விளக்க மாதிரி எடுத்திருக்காங்க. நீ உயிரோடு இருக்கும் பொழுதும் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நீ கடனுக்கு மேலே கடனாக வாங்கி என்னுடைய குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு தரிசாக போயிடுச்சு, நீ இப்போ உயிரோடு இல்லாமல் இருந்து ஆன்மாவாக வந்து எங்களை தேடி வந்துட்டியா, நீ செத்ததாகவே இருக்கட்டும், இவனுடைய உடம்பு விட்டு போயிரு, யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி அழுதுபடியே பேசுகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய முத்தரசோடைய ஆன்மா இவங்களுடைய பையனையே உத்து பார்த்துக்கிட்டு அழுதுபடியே இருக்குதுங்க. நீ அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் இந்த வீட்டிலேயே ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறேன்,
நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க ஆண் மருவத்தில் பேசிட்டு இருக்குது. நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அதான் நீ வந்த விஷயத்த வந்து சொல்லி முடிச்சிட்டல, இவனுடைய உடம்பு விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த முத்துக்கண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய முத்தரசுடைய ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட அனைவருக்கும் பகீர்னு இருந்திருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சுடுகாட்டு ஊழியராக இருக்கக்கூடிய இந்த முத்துக்கண்ணினுடைய உடம்புலே இருந்து என்னுடைய மனைவி கூடயே கணவன் மனைவியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், அதனால இந்த உடம்பை விட்டு என்னை பிரிச்சிடாதீங்க, நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுது. இதை கேட்டு தாங்க அனைவருமே ஆடி போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் புருஷன் எப்போவோ செத்துட்டான், செத்தது செத்ததாகவே இருக்கட்டும், உன் மூஞ்சில முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, இவனுடைய உடம்பு விட்டே போயிரு, இனிமே எங்களுடைய கண்களுக்கே தட்டுப்படாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த முத்தரசுடைய ஆன்மா, நான் இனிமே யார் கணக்கு தட்டுப்பட மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துட்டு அவருடைய உடம்பு விட்டு டக்குன்னு டிசப்பேர் ஆகிக்குது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த சுடுகாட்டு ஊழியர் கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்போது அங்கே நிற்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு. நான் எப்படி இங்கே வந்தேன், நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த முத்துக்கண்ணை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க அவங்க நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நீ செஞ்ச தப்பை எல்லாமே மறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, இறந்து போன முத்தரசுடைய ஆன்மா உன்னுடைய உடம்புலே ஏறி எல்லா விஷயத்தையும் சொல்லிருச்சு, அவனை வந்து அடிச்சு கொண்டது நீதானே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த முத்துக்கண்ணு அங்கே நிற்கக்கூடிய நபர்களுடைய காலடியிலே போய் விழுந்துட்டாரு. ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் எதையுமே வேணும்னே செய்யலை, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றதுக்காக தான் நான் அதுக்கு மேலேயே வந்து எரி ஊட்டுவதற்காக காத்துட்டு இருந்தேன். திடீர்னு அவருக்கு உயிர் வந்து அந்த முத்தரசு அப்படின்ற நபர் அந்த எரிமலையில் எந்திரிச்சு உட்காந்தாரு. நான் எப்பயும் போல விரைச்சு தான் உட்காந்துருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது சடலம் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பக்கத்தில் கிடக்கக்கூடிய விறகு கட்டை எடுத்து அவருடைய தலையிலே அடிச்சிட்டேன். அடிச்சதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய ரத்த கரையோடையே இந்த முத்தரசு என்னை பார்த்தபடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நான் உயிரோடு தான்டா இருக்கேன், என்னை ஏன்டா அடிச்சு கொன்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். இந்த காட்சியை பார்த்ததுலேருந்தே நான் இப்போ வரைக்கும் நிம்மதியாக இல்லாமல் தெரியுறேன், நான் இதை எதையுமே வேணும்னே செய்யலை, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க கதறி அழுது துடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே விஷயம் யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போன முத்தரசுடைய மனைவியும் அவரை விட்டுருங்க, அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த சுடுகாட்டு ஊழியரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது எதுவோ அவசர அவசரமாக தப்பாக நடந்துருச்சு, உங்களுடைய பையன் வேணும்னே செய்யலைன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கோம், அவனுடைய உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த ஆன்மா வந்து சத்தியவாக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு, இருந்தாலுமே இந்த முத்துக்கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருமா வராதா அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, நீங்க ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போய் அவரை வந்து குணப்படுத்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அது வரைக்கும் இந்த முத்துக்கண்ணுக்கு பிரச்சனையும் இல்லாமல் இயல்பாக தான் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு மறுபடியும் ஒரு நாள் நடுநிசி நேரம் இவருடைய வீட்டோடைய விட்டத்திலேயே தூக்கு போட்டு தொங்க தயாராயிருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி முடிவெடுத்து அப்படின்னு கேட்கும் பொழுது ஓன் அழுதுருக்கிறாருங்க. அதாவது அந்த நேரத்தில் அந்த இறந்து போன முத்தரசுடைய ஆன்மா இவருடைய உடம்பை ஆக்கிரமிப்புலாம் பண்ணலைங்க, இவராக தான் தூக்கில் தொங்கி நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ண பார்த்து அப்படின்னு கேட்கும் பொழுதாங்க இந்த முத்துக்கண்ணு அவருடைய வாயிலாகவே ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரை வந்து நான் அடிச்சு கொண்டது வந்து அது பெரிய தப்பு, நான் வேணும்னே செய்யல, இருந்தாலுமே அவர் உயிரோடு இருக்கிறாருன்றதே தெரியாம அவரை வந்து அடிச்சு கொண்டுட்டேன், அந்த குற்ற உணர்வு என்னை தினமும் குத்திக்கிட்டே இருக்குது, இரவு முழுக்க என்னை ஏண்டா கொன்ன அப்படின்ற மாதிரி அடிக்கடி கனவு வந்துட்டே இருக்குது, அதனால தான் நான் உயிரோட இல்லை அப்படின்னா அந்த கனவுல இருந்து நான் மீண்டு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை சாக விடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி அழுதுக்கிறாரு. நீ ஏதோ ஒன்று தப்பு பண்ண, அது நடந்துருச்சு, அதை எதுவுமே மாற்ற முடியாது, நீ உயிரோட இல்லைன்னா இது எல்லாமே முடிஞ்சிருமா, நடப்பது நடந்துருச்சுடா, இனிமே நடப்பது நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இவரை வந்து புரிய வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனுடைய கோயிலுக்கு தான் கூட்டிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இவரை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு இவருக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இவருடைய மனசுல தோன்றாம நிம்மதியாக தாங்க இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆன்மா வந்து சக்திவாக்கு கூட்டு போச்சு இல்லையா, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை காப்பாத்துறதுக்காகவே அந்த ஆன்மா யாருடைய கண்களுக்கும் தட்டுப்படாம எந்த ஒரு இடையும் இல்லாம தாங்க இருந்தது. இதுக்கிடையில இந்த முத்தரசுடைய பெரியப்பா இறந்து அவரும் ஆன்மா ரூபத்துல வந்து இந்த முத்துக்கண்ணு பார்த்தாரு இல்லையா, அந்த பெரியப்பா வந்து வேற யாரும் கிடையாதுங்க, இந்த முத்தரசு இறந்து போனார் இல்லையா, அவர் கூடயே தினந்தோறும் சரக்கடிக்கிறதுக்காக போவாருங்க. அதனாலதான் இந்த இருவரும் பார்ட்னராக இருந்து சரக்கடிக்க போன காரணத்தினாலதான் இறந்து போன அந்த முத்தரசு அவரையும் போட்டு தள்ளி கூட்டிட்டு போயிருக்கு அப்படின்றதாங்க உண்மையே. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் என்னுடைய நண்பனுடைய தந்தை மாண்ட பிறகு அந்த கிராமத்தில் சுடுகாட்டு ஊழியருக்கும் என்னுடைய நண்பனுடைய குடும்பத்துக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிக்க ரபிக் ராஜாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.